டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அது தொடர்பான போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக பாஜகவினர் இன்றைய தினம் போராட்ட அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். சென்னை ராஜரத்னம் மைதானத்திலிருந்து புறப்பட்டு சென்று தாளமுத்து நடராசன் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கான திட்டம் இருந்தது. இதனையடுத்து காவல்துறை தற்பொழுது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட போலீசார் எக்மோர் பகுதியில் குவிக்கப்பட்டு இந்த போராட்டத்தை எடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை தற்போது வீட்டு காவலில் வைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் தற்பொழுது அங்கிருந்து அவருடைய வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்டு ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முன்னாள் ஆளுநர் மற்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய வீட்டு முன்பும் தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும், அதே போல ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததால் தான் உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது என்றும், தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று இந்த வீட்டு காவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலையும் ஒரு ட்விட்டர்ல பதிவு விட்டிருக்கார். இந்த போராட்டத்தை அடுத்து எழும்பூர் பகுதியில் ஒரு பரபரப்பாகவே காணப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. 2 இணை ஆணையர்கள் தலைமையில பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வரக்கூடிய வழிகளிலையும் ஆங்காங்கே காவல்துறை கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு வர்றாங்க. தற்போது ராஜரத்னம் மைதானம் முன்பு இங்கே வந்த பாஜகவினரை கைது செய்து காவல்துறை பேருந்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது இங்கே அது போன்ற சூழல் நிலவுகிறது. கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போராடித்தான் தீர்வோம். இது ஜனநாயக நாடு, எங்களை தடுக்க முடியாது. காவல்துறை ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள்? என்ன குற்றம் செய்தோம் நாங்க? அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா? காலையிலிருந்து வந்து எங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாரும் போர் வீரர்களை போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள். இன்று போர் ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அண்ணாமலை 1000 கோடி ஊழல்னு சொன்ன உடனே அமலாக்கத்துறையும் 1000 கோடி ஊழல் சொல்றதா செந்தில் பாலாஜி சொல்றாரு. அது எப்படி ஒரே பிகர் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சரியா சொல்ல முடியும்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் அமலாக்கத்துறையின் தகவலை தான் அண்ணாமலை வெளிக்கொண்டிருக்கிறார். சும்மா இதெல்லாம் முன்னால சோனியா நீ முன்னால் வருகிறாயா, நான் முன்னால், இதெல்லாம் சும்மா ஜிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ ஊழல் செஞ்சியா இல்லையா? ஊழல் செய்தீர்களா இல்லையா? கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? ப்ராபபிலி ஒரு அண்ணாமலை குறைவா சொல்லிட்டாரு. கவலை தமிழ்நாட்டில் இன்று முதல் போர் தொடங்கிவிட்டது. ஊழலை வெளிக்கொண்டுவதற்கான போர் தொடங்கிவிட்டது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இன்று டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்திற்காக வரக்கூடிய தொண்டர்களை உடனுக்குடனாக கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். அதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக மூத்த நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இல்லத்தின் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். பாஜகவினுடைய வினோத் பி செல்வம் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டுவதற்கான போர் தொடங்கிவிட்டது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக திட்டமிட்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டுவதற்கான போர் தொடங்கியிருக்கிறது என்று மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பாஜக நிர்வாகிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர்.